காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை. வணக்கம். நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது எதிரினுடைய வம்சத்தை அளிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அத்தி மரத்தினுடைய தாந்திரிக முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எதிரினுடைய வம்சத்தையே அழிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரிகம் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறது. இந்த தாந்திரிக முறையை யாருக்கெல்லாம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எதிராளி உங்களை வாழ விடாம உங்களுடைய குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு எப்பொழுதும் நிம்மதி இல்லாம ஏன் உயிரோடு இருக்கிறோம், செத்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்களோ அவங்க அனைவருக்குமே இது போன்ற தாந்திரிக வேலைகள் செய்யலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க தொழில் போட்டியில நிறைய விதமான மாந்திரிகங்கள் செய்து எதிரே இருக்கக்கூடிய தொழில்காரங்களை முடக்கி அவங்களுடைய வம்சத்தையே அழிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யலாம். அதே போல சொத்துகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே நிறைய விதமான மாந்திரிக வேலைகள் செய்து பங்காளி குடும்பத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் வந்து அந்த பங்காளிகள் என்ன செய்வாங்கன்னா சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளேயே மாந்திரிக வேலையை செய்வாங்க. அப்ப ஒருவருக்கு ஒருவர் செய்து ஒருவருடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருவாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி திருமணமானவங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அதாவது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது அவங்களுடைய மனதில் வேற மாதிரியான எண்ணங்கள் தோன்றி ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமாகி இருவருக்குமே ஒரு 2 குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஒருவருக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு 2 பேரும் பிரிவாங்க. பிரிஞ்சுட்டு அந்த தனியா நிற்பாங்க பாத்தீங்களா. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தனியா நிற்கும் போது அவங்களுடைய வேதனை பயங்கரமா இருக்கும். என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு தொடர்புல ஈடுபட்டுக்கிட்டு அந்த தொடர்புக்கு வந்தவங்க, அதாவது ஒரு பெண்ணு வேற ஒரு தொடர்புல இருக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா, அப்போ அந்த பெண்ணு கூட இருக்கக்கூடிய ஆண் என்ன பண்ணுவார்னா இந்த பொண்ணு நம்மளை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு நல்லலுக்கு வந்துருவாங்க. அதாவது அந்த அழிக்கக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னாக்க இங்க இருந்து வரக்கூடிய அந்த பெண்மனுடைய கணவருடைய குடும்பம் தரை மட்டத்துக்கு ஆயிடும். அப்போ அவர் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு யாரு செஞ்சாங்களோ அவருக்கு செய்யலாம். அப்படி இந்த மாதிரியான தாந்திரிக வேலைகள் செய்து அவர்களை அழித்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நீங்க மன நிம்மதியுடைய வாழ்றதுக்கு உண்டான மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த முறை தான் இது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தமா ஒரு சண்டை போட்டு இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு யதார்த்தமா, அதாவது பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, உன்னை நான் அழிக்கிற, நீ வாழவே மாட்ட, உனக்கு அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி ஏதாவது ஒரு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா செய்ய மாட்டாங்க, வாய் பேசுறதோட போயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாங்களா இல்லையன்றது நல்ல ஒரு மாந்திரிகர்கிட்ட பார்த்து
யாரு உங்களுக்கு பண்ணியிருக்கிறான்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இது மாதிரியான தாந்திரிக வேலைகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாருமே கெடுதல் செய்யாத பொழுது நீங்க யாருக்குமே இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா தொழில் மோட்டிவா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு விதமான சந்தேகத்தின் பேரில் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஏதாவது தீங்கு நினைச்சிருந்தாங்க, தீங்கு விளைவிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மிக கவனமாக இருந்து இதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். இப்போ இந்த தாந்திரிகம் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கிரகண வேலையில, அதாவது சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ வரக்கூடிய அந்த நாட்கள்ல அந்த கிரகணம் இருக்கக்கூடிய வேலையில என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அத்தினுடைய செடி நீங்க வாங்கிக்கணும். அத்தி செடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய கட்டவிரல் சைஸுக்கு நீங்க வாங்கிக்கணும். அப்பதான் அந்த மாதிரியான ஒரு ஏவல் வேலைகள் செய்ய முடியும். கட்டவிரல் பெருசுக்கு அது மொத்தமா இருக்கணும். ரொம்ப மெல்லிய செடியா இருக்கக்கூடாது. கட்டவிரல் பெருசுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதை நீங்க வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இது என்னைக்கு பூஜை பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ அந்த கிரகண வேலையில நீங்க வாங்கணும். அதை வாங்கி உங்களுடைய பூஜை எடுத்து கொண்டு வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணணும். அந்த செடிக்கு நீங்க அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் முடிச்சதுக்கு பிறகு அதற்கு ஒரு மாலை இட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு சின்னதா ஒரு வாழையில விரிச்சு அதுல வந்து ஒரு பழம், பத்திச்சூடம், சாம்பிராணி, கொஞ்சமா பொறி இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா நைவேத்தியம் கொடுத்து தீபதூபம் காட்டி நைவேத்தியம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தகடு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த உங்களுடைய அந்த செடி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை சுருட்டி வைக்கக்கூடிய சின்னதா ஒரு தகடு எடுத்துக்கணும். அந்த தகட்டுல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உங்களுடைய எதிரி யாரோ அவருடைய பெயர் என்னவோ, அவருடைய எதிரினுடைய பெயர், எதிரினுடைய அம்மா பெயர், எதிரினுடைய ராசி நட்சத்திரம், எதிரினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெயருமே எழுதி அந்த எதிரிக்கு என்ன ஆகணும்னு உங்களுடைய மனதார உருகி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க அதை என்ன செய்யணும் எழுதணும். எழுதி அதை நல்லா சுருட்டிக்கிட்டு அந்த நீங்க வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தி மரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த அத்தி மர செடியை ஒரு பிளேடை கொண்டு நீங்க அறுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு இந்த தகட சுருட்டி அது உள்ள வைக்கிற போல அறுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அந்த மேல இருக்கக்கூடிய பட்டையை மட்டும் எடுக்கணும் அப்படின்னாக்க, அந்த பட்டையை மட்டும் ஒரு கோடு ஒன்று போட்டு அது உள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய தகடு அது உள்ள சொருவி வச்சிடணும். சொருவி மறுபடியும் மூடி நல்ல ஒரு மண்ணை வச்சு பிளாஸ்டிக் கவரை கொண்டு நல்லா சுத்திடணும். சுத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 11 நாளைக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மயானத்துல அந்த செடியை வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும் அப்படின்னா பெரிய பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சும்மா நீங்க கொண்டு போய் வைக்க போற அன்னைக்கு இதே போல கொஞ்சமா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குழி நோண்டி ஒரு சின்னதா ஒரு படையல் ஒண்ணு போடணும். அதாவது அவல், பொறி, கடலை, பத்திய சூடம், சாம்பிராணி இதை மட்டும் வச்சு தீபதூபம் காட்டி ஒரு உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அளவுல என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு சின்னதா ஒரு குழியை நோண்டி அந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மயான காளிக்கு ஒரே ஒரு முட்டையை வச்சு அவங்களுக்கு ஒரு படையல் போடணும். படையல் போட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கணும். 11வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, 11வது நாள் அந்த மயானத்துல வைத்திருக்கக்கூடிய அத்தி செடியை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய எதிரி யாரோ அவங்களுடைய வீட்டுல கொடுத்துடணும். இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை உங்களுடைய இடத்துல உங்க வீட்டுக்கு முன்னாடி இதை வந்து வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிரினுடைய வீட்டுல இந்த செடியை கொண்டு போய் வச்சு அந்த செடியை அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த குடும்பம், இந்த செடி வளர வளர அந்த குடும்பம் வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும். இந்த செடி எந்த அளவுக்குலாம் வளருதோ அந்த குடும்பம்
வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும். இந்த செடியில என்னைக்கு காய் காய்க்குதோ, அதாவது அந்த செடியில என்னைக்கு காய் காய்க்குதோ அப்படின்னா அந்த செடியில காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குடும்பம் முழுமையாக அழிந்துடும். அந்த செடி வச்சு அந்த செடி வளர்ந்து அதுல காய் காய்க்கும் பொழுது அந்த குடும்பமே வம்சமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை உருவாகிடும். அதே போல இதுல 2 விதமான செடிகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னாக்க நாட்டு அத்தி, ஒன்னு ஒட்டு அத்தி. இதுல ஒட்டு அத்தி பாத்தீங்கன்னாக்க மிக விரைவிலே காய் காய்ச்சிடும். நாட்டு அத்தி கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு என்னுடைய எதிரி ரொம்ப சீக்கிரம் அழிஞ்சு போகணும், அவன் அழியறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒட்டத்தி வாங்கி செய்யுங்க. அந்த எதிரி துடிச்சு அவனுடைய அழிவை நான் கண்ணு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க நாட்டு அத்தி வாங்கி இதே போல வேலை செய்து அந்த எதிரி வீட்டிலும் நீங்க கொடுத்து அதை வளர்க்க செய்து அந்த எதிரி உங்களை எப்படி பாடுபடுத்தி நீங்க எப்படி துடிச்சீங்களோ அதே துடி அந்த எதிரி துடிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க உருவாக்குங்க. இதுதான் இந்த அத்தி மரத்தினுடைய சக்தி வாய்ந்த எதிரியை அழிக்கக்கூடிய தாந்திரிக முறை. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தீங்கு விளைவிச்சு நீங்க வாழ முடியாம குடும்பமே நீங்க சாகக்கூடிய நிலை இருந்தால் மட்டுமே இது மாதிரியான வேலையை நீங்க செய்யணும். சும்மா சாதாரணமா ஒரு சண்டை போட்டா சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு அவன் ஆக மாட்டான், என்னுடைய தொழிலுக்கு அவன் போட்டியா இருக்கான்னு நீங்க இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு உண்டாகும். அந்த எதிரி என்ன நிலை அடைகிறானோ அதே நிலையை நீங்க அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால உங்களுடைய எதிரிக்கு செய்தால் எந்த ஒரு பாவங்களும் கிடைக்காது, எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, எந்த ஒரு கர்மாவும் உங்களை எதுவும் செய்யாது. அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அதற்கு உண்டான கர்மாக்கள் அனைத்தையுமே நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.